வணக்கம் சார். வணக்கம். நலமா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சார். வாங்க, இது இயற்கை விவசாயம் உழவகம். 100% நஞ்சில்லா உணவகம். இப்போ நம்ம எங்க இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, வேலூர்ல விஐடி பல்கலைக்கழக வளாகத்தில் நடக்கக்கூடிய ஈசா மண்காப்போம் இயக்கம் சார்பாக நடக்கக்கூடிய பாரத பண்பாட்டு பாரம்பரிய காய்கறிகள் மற்றும் உணவு திருவிழாவில் மீண்டும் ஒரு முறை நாங்கள் வந்து கூடியிருக்கோங்க. ஈசாவோட மண்காப்போம் மற்றும் காவேரி கூக்குரல் சார்பாக ஒவ்வொரு முறையும் இதே மாதிரி இயற்கை திருவிழா, உணவு திருவிழா அல்லது வந்து பாரம்பரிய விதைகள் திருவிழா நடந்துகிட்டே இருக்கு. போன வாரம் நாங்கள் வந்து எஸ்ஆர்எம் காலேஜில் நாங்கள் போட்டிருந்தோம். நிறைய நண்பர்கள் வந்தாங்க. இந்த வாட்டி புது ஊர், புது நண்பர்கள். இது திருவிழாவோட நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இயற்கை விவசாய பொருள்களை எனக்கும் இயற்கை விவசாய பொருட்கள் உற்பத்தி பண்ற எங்களை மாதிரி இயற்கை உழவர்களையும் இந்த இயற்கை விவசாய பொருட்களை நஞ்சில்லா உணவுப் பொருட்களை வேணும்னு தேர்ற வாடிக்கையாளர்களை இணைக்கக்கூடிய பாலமாக தான் இது போன்ற விதை திருவிழாக்கள், உணவு திருவிழாவெல்லாம் இருக்கு. அந்த வகையில் ஸ்டால் நம்பர் 23 என்னது, நாங்கள் வந்து விஐடி இதில் கல்லூரியில் இருக்கக்கூடிய உழவங்கிற அரங்கத்தில் இருக்கோம். இந்த உழவகம் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் டிஎன் பாளையத்துக்கு உட்பட்ட வேளாண் விரிவாக்க மையத்துக்கு உட்பட்ட இடத்துல கூகுளூர் காசிபாளையங்கிற கிராமத்தில் இருக்குது. நாங்கள் எனக்கும் என் தோட்டத்துக்கு 110 கிலோமீட்டர். நான் சேலம் உருக்காலைங்கிற மத்திய அரசு நிறுவனத்தில் வேலை செய்கிற ஒரு ஆள். நாங்கள் இங்கே என்ன பண்ணுறோம் அப்படின்னா, கிட்டத்தட்ட கடந்த 8 வருஷமா இயற்கை விவசாயம் பண்ணிட்டு இருக்கிறோம். 8 வருஷமா நாங்க வந்து நஞ்சில்லா உணவுப் பொருட்கள் தான் கொடுக்குறோம். அதாவது நஞ்சில்லா உணவு எங்கள் ஐயா நம்மாழ்வாரின் கனவு மட்டும் இல்லை, நாளைய தலைமுறைக்கான உணவு. எங்களோட நோக்கமே உழவினை போற்றுவோம், உழவினை மாற்றுவோம். அதுக்கு குறைஞ்சபட்சம் உணவினை மாற்றுவோம், உடல் நலம் போற்றுவோம்ங்கிறது தான். நாம எல்லா காய்கறியும் காசு கொடுத்து விஷத்தை வாங்கி சாப்பிட்றோன்னு ஒவ்வொரு திருவிழாவிலையும் நடக்கக்கூடிய விருந்தினர்கள் எங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டே இருக்கிறாங்க. அந்த வழிகாட்டில் நாங்கள் வர்றதுனால தான் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு நான் 72 வகையான பாரம்பரிய காய்கறிகள், பழங்கள், விதைகளை கொண்டு வந்திருக்கேன். இந்த என்னென்ன வெரைட்டின்னு பார்த்தீங்கன்னா, பாவக்காயில் 3 வெரைட்டி வச்சிருக்கேன், அவரையில் ஒரு 4 வெரைட்டி வச்சிருக்கேன், வெண்டைக்காயில் ஒரு 8 வெரைட்டி, அதே மாதிரி கத்திரியில ஒரு 4 வெரைட்டி, மிளகாயில ஒரு 5, பீர்க்கன்ல வந்து ஒரு 5 வெரைட்டி, அதே மாதிரி முருங்கையில ஒரு 4, எலுமிச்சை, நார்த்தங்காய், அந்த மாதிரி சீத்தா, முள் சீத்தா, அதே மாதிரி மக்காச்சோளத்துல வந்து 4 வகையான மக்காச்சோளம் கொண்டு வந்திருக்கிறோம். மல்டி கலர், ரெட்டு, மஞ்சள் கலர் வச்சிருக்கிறோம். ஸோ ஒவ்வொரு நாட்டு ரகத்தையும் நாங்கள் தேடி தேடி எடுத்து பண்றோம். அந்த வகையில நாம வந்து பாத்தீங்கன்னா, இது வேலியோர பயிலா போடுறதுக்காக வச்சுக்கிறோம். அதாவது சாமந்தி, பொரியல் தட்டை, ஆமணக்கு, அந்த மாதிரியான சுண்டைக்காயும் வச்சிருக்கோம். சுரக்காயில் ஒரு 8 வகையான வகை இருக்கு. கீரைகள் ஒரு 10 வகையான கீரைகள் வச்சிருக்கோம். ஸோ அப்போ நான் இது வந்து மக்களுக்கு தேவையான இயற்கை விவசாய பொருட்களை நாங்கள் தொடர்ந்து கொடுக்கறதுக்கு எங்களால் கலனி ஆடிட்டே இருக்கிறோம். அதற்கு வந்து ஒரு நல்ல களம் கொடுக்கறது தான் இந்த மாதிரி நடக்கக்கூடிய ஈசாவோட திருவிழாக்கள். வெளியூர் மற்ற ஊர்களில் நடக்கிற உணவு திருவிழா, மரபு திருவிழா, அந்த மாதிரியான விஷயங்களை நம்ம உலகத்து சார்பாக தொடர்ந்து நாங்கள் பயணிச்சுட்டு இருக்கிறோம். இது ஆமாம், இது வந்து நம்ம நுரை பீர்க்கன்னு ஒரு வகை இருக்கு. இது நாங்கள் விதையாவும் கொடுக்குறோம். பீர்க்கங்காயில் ஒரு வகை. இது வந்து பிபி சுகருக்கு ரொம்ப நல்ல மருந்து. உள்ள ஃபுல்லா தண்ணி மட்டும்தான் இருக்கும். இதை வந்து நம்ம பொரியல் பண்ணி சாப்பிடலாம், கடைஞ்சி சாப்பிடலாம், பருப்புல போட்டு சாப்பிடலாம். உடம்புக்கு ரொம்ப நல்ல விஷயம். அது காயா பறிச்சோம்னா காயா சாப்பிடலாம். காய் வந்து கொஞ்சம் அடுத்த சைஸுக்கு விட்டுட்டோம்னா, காய் முத்துச்சுன்னா இந்த மாதிரி ட்ரை ஆனதுக்கு அப்புறம் இது உள்ள இருந்து விதை இருக்கும். விதையாவும் கொடுக்கலாம். விதைக்கு அப்புறம் விதை அடுத்ததுக்கு அப்புறமும் இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் கிடைக்கும். இது வந்து தொழில்நுட்பம். இது விஐடி பல்லு வந்து பெரிய தொழில்நுட்ப கலாகம் தான். ஆனா இங்க படிக்கிறால கூட இந்த தொழில்நுட்பத்தால கூட இந்த மாதிரி ஒரு கிரியேஷனை வந்து உருவாக்க முடியாது. ஏன்னா இது வந்து அவ்வளவு நேச்சர். இப்போ தூக்குனாங்குருவி கூட கூடு கட்டுறது வந்து தானா கட்டுது, அதோட முயற்சியில கட்டுது, செயற்கையா உருவாக்குது. ஆனா அதை விட ஃபைன் ஃபைபரை வந்து இங்க பாருங்க, இதுக்குள்ள வந்து அவ்வளவு கேப் இருக்குது. இந்த ஸ்ட்ரக்சரை வந்து ஒரே மாதிரி தான் இருக்கு எல்லாமே. யூ கேனாட் கிரியேட். ஒரு டைல் அடிச்சா மட்டும்தான் அப்படி கொண்டு வர முடியும். ஆனா இங்க பாருங்க, இதுதான் இயற்கையோட அற்புதம். ஸோ இதை வந்து நம்ம குளிக்கிறதுக்கு பயன்படுத்துறவங்க, அப்படி பயன்படுத்துறது எல்லாம் கழிவுகள் கடந்த பிளாஸ்டிக்கை தான் யூஸ் பண்றாங்க. அந்த கழிவு கடந்த பிளாஸ்டிக்கை தான் எடுத்து நீங்க வந்து பிளாஸ்டிக்கான யூஸ் பண்றீங்க. ஆனா இது 100% இயற்கையான பொருள். நீங்க தேய்ச்சி குளிக்கலாம். இது தண்ணியில போட்டா ஸ்பாஞ்ச் மாதிரி ஆயிடும். திரும்ப வந்து குளிச்சு முடிச்சு லேசா கசக்கி போட்டீங்கன்னா அது நார்மல் கண்டிஷனுக்கு. மஞ்சள்ல வந்து பாத்தீங்கன்னா, ஈரோடு மாவட்டம் வந்து மஞ்சள் மாவட்டம்னு பேரு. அந்த மஞ்சள் மாவட்டத்துல நிறைய வெரைட்டி இருக்கு. அதுல நான் வந்து 3 வெரைட்டி மஞ்சள் வச்சிருக்கிறோம். அதுல இங்க வந்து 2 கொண்டு வந்திருக்கேன். ஒன்னு வந்து கருமஞ்சள், ஒன்னு கஸ்தூரி மஞ்சள், கருமஞ்சள். அதாவது மஞ்சள் வந்து இதுக்கு வந்து விதைக்காக மட்டும் தான் கொடுக்க முடியும். அந்த கண்டிஷன் ஆயிடுச்சு. ஸோ இது வந்து நம்ம ஒவ்வொரு வீடுகள்லயும் அவசியம் இருக்க வேண்டியது ஒரு துண்டு மஞ்சள். ஆமா, கண்டிப்பா. குறிப்பா வந்து பெண்கள் வீடு இருக்கிற பெண் குழந்தை இருக்கிற வீடுகள்ல பாத்ரூம்ல கம்பல்சரி இருக்கணும். எதுக்காக அப்படின்னா, அம்மா இருக்கிற காலத்து வரைக்கும் சொல்லி கொடுத்தாங்க. இன்னைக்கு யாரும் சொல்லி கொடுக்கல. எல்லா வீட்டு பாத்ரூம்லயும் எல்லாமே அழகு சாதன பொருள் மாதிரி பிளாஸ்டிக் ஐட்டம் தான் வச்சிருக்காங்க. அது என்னென்னமோ சொல்யூஷன், லோஷனு,
கிரீமு எல்லாம் இருக்கு, ஒரு துண்டு மஞ்சள் இருக்கு, மஞ்சள் இல்லை. இதை ஒரு பீஸை தூக்கி வெளியே எரிஞ்சதோட விளைவு பெண் குழந்தைகளுக்கு அவ்வளோ ஆரோக்கியம் சம்பந்தமா அவ்வளோ பிரச்சனையும் ஃபேஸ் பண்றாங்க. அதே மாதிரி இது வெற்றிலை வள்ளி கிழங்குன்னு சொல்லுவோம். இந்த கிழங்கோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, நம்ம பழசுல வந்து நம்ம நிறைய வந்து கிழங்குகள் தான் சாப்பிட்டோம். அதுக்கப்புறம் மருது நிலம் வந்து விவசாய நிலம் உற்பத்தி பண்ணதுக்கு அப்புறம், விவசாய நிலம் பண்ணதுக்கு அப்புறம் தான் நாம வந்து நெல், ராகி, கம்பு, சோளம் எல்லாம் பண்றோம். அதுக்கு முன்னாடி கிழங்குகள் தான் நமக்கு இதா இருந்துச்சு. அதுல இது வந்து வெற்றிலை வள்ளி கிழங்குன்னு பேரு. இதோட ஸ்பெஷாலிட்டி வந்து இது கொடிகள்லையும் காய்க்கும், பூமிக்கு அடியிலையும் காய்க்கும், மண்ணுக்கு அடியிலையும் காய்க்கும். இது கொடியில காய்ச்ச காய் இது. அதுலயே வந்து மண்ணுக்கு அடி இருக்கிற கிழங்கு. அந்த கிழங்கு வந்து ஏதாவது மரத்துக்கடியை போட்டு விட்டா ஒரு 8 மாசம் 10 மாசத்துக்கு பக்கம் ஆயிடும். வெத்தலை மாதிரி நிறைய கொடி வச்சுட்டு போயிட்டே இருக்கும். அப்படி போறது வந்து எவ்வளவு தூரம் போகுதோ, எவ்வளவு பறந்து போகுதோ அந்த அளவுக்கு நீங்க வந்து அது வந்து தானா வந்து காய்க்கும். தானா 25 ரூபாய்க்கு தானா வந்து அதுவே கீழே இறங்கிடும். இறங்கி அந்த கொடி காயிற வரைக்கும் உங்களுக்கு பலன் கொடுத்துட்டு இருக்கும். காஞ்சதுக்கு அப்புறம் நீங்க போய் மண்ணை தோண்டினீங்கன்னா ஒவ்வொரு இதுக்கு கீழே அவ்வளோ இருக்கு. இந்த விதைகள் வந்து நான் ஒரு தடவைக்கு ஒரு ஆளுக்கு மட்டும் கொடுக்கல. நீங்கள் ஒரு முறை விதைப்பது உங்கள் தலைமுறைக்கான விதை. ஒரு பாக்கெட் விதைங்கிறது ஒரு பாக்கெட் விதையோட. ஏன்னா இது வந்து எல்லாமே பாரம்பரிய காய்கறிகளோட விதை. இந்த ரீஜெனரேஷன் சொல்லக்கூடிய அந்த மறு உற்பத்திக்கு நீங்க கஷ்டமே படாதீங்க, அதுவா உற்பத்தி பண்ணி எடுத்துக்கும். ஸோ அந்த வகையில் இந்த கிழங்கு ஒரு முறை நீங்க போட்டீங்கன்னா காலத்துக்கு உங்களுக்கு வந்து பலன் கொடுத்துக்கிட்டே இருக்கும். அறுவடை பண்ற வேலை மட்டும்தான் உங்களோட வேலையா. அதனால இந்த நஞ்சில்லா உணவு நாளைய தலைமுறை கனவுங்கிற இது நனவாக்கிறதுக்கு உழவினை போற்றுவோம், உழவனை மாற்றுவோம். நஞ்சில்லா உணவு வந்து உற்பத்தி பண்றவங்க எங்களுக்கும், உங்களுக்கு இந்த பொருள் நல்ல பொருள்களை தேடுற உங்களுக்கும் பாலமா இருக்கக்கூடிய ஈசா மண்காப்போம் இயக்கம் எப்பவும் எங்களுக்கு தொடர்ந்து நிகழ்ச்சி கொடுத்துருக்கிறாங்க. அவங்களோட நாங்களும் இணைந்து பணியாற்றோம். எல்லோரும் வாருங்கள், ஒன்றாக கழனி ஆடுவோம். நல்ல ஒரு ஆரோக்கியமான சமுதாயத்தை, நோயில்லாத சமுதாயத்தை, மருந்து இல்லாத சமுதாயத்தை, நஞ்சில்லா உணவை சாப்பிட்டு நல்ல உணவு படைப்போம். நன்றி, வணக்கம். இங்க பாருங்க, இதுல 2 பீஸ் ஆகலாம், இதோட 1. இந்த கழுத்து திருவினா போதும்.